வணக்கம். நான் நாளையபாடு அறக்கட்டளை நிறுவனர் கார்த்தி பேசுகிறேன். நான் எங்கே வந்திருக்கோன்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊராட்சி மூலமங்கலம் ஊராட்சி சேர்ந்த ராஜா என்பவரோட மகன் சிவகுரு அவருக்கு கிட்னி மாற்றுதல் அறுவை சிகிச்சை செய்யணும்னு நம்மளை கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவர் பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணன் தான் அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அவரை பார்த்து என்ன பிரச்சனை இதுன்னு பார்த்துட்டு பேசுவோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நன்னிலம் நாளைய பாரதம் அறக்கட்டளையின் சார்பாக வந்திருக்கோம். இந்த தம்பி பேர் வந்து சிவகுரு. ஸோ உங்க அப்பா ராஜா மற்றும் உங்க பேர் என்னம்மா? அரசம்மாள் நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கிட்னி வந்து ஒரு சுருக்கம் ஏற்பட்டு ரொம்ப 2 கிட்னியுமே சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கு. இவங்க இப்போதான் கண்காணிச்சு என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்றப்ப 2 கிட்னியுமே சுருங்கிருச்சு. ஸோ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவருக்காக அவங்க அம்மா வந்து தன்னோட கிட்னியை வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலியமா வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் அவருக்கு வந்து அந்த திட்டத்தின் மூலியமா வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வாரத்துக்கு 2 முறை வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால மேற்கொண்டு நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம கலெக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து அவரை காப்பாற்ற முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலை. இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு மத்தியில பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வயசு ஒரு 34 வயசு தான் ஆகுது. அவருக்கு திருமணமாகி ஓராண்டுகள்ல இப்பதான் அவருக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க குழந்தையோட. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்களாகிய உங்களிடத்துல நாங்க வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா இவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துக்காக வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் உதவி பண்ணி இந்த பையனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்க அம்மாட்ட சில வார்த்தைகள் கேட்போம். அம்மா, இந்த நோய் இருக்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? இப்பதான் ஒரு 3 மாசம் 4 மாசம் வாந்தி எடுத்தான். அதனால வாந்தி எடுக்கவும் என்ன வாந்தி எடுக்கிறானே டாக்டர் போனதே இந்த மாதிரி ஒன்றரை ஒரு ஆஸ்பத்திரியா போனோம். போய் பார்த்தோம் இந்த மாதிரி கிட்னி 2மே ஃபெயில் ஆயிட்டு எவ்வளவுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணுமா அவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்க, வேற அங்கே இங்கே அலைஞ்சிட்டுலாம் இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நானாச்சும் கொடுக்குறேன் சார் நீ அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல உங்க கிட்னி வந்து அவருக்கு பொருத்த முடியும்னு சொல்லிட்டாங்களா? அவங்க பொருந்தும், நீங்க இது பண்ணுங்க அப்படின்னாங்க. டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண எல்லாம் காசு பண்ணோம். இல்ல சார் நாங்க மெதுவாக பாக்குறோம். இல்ல எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல பிள்ளை சரியாகணும், நீங்க அலட்சியமாலாம் இருக்கக்கூடாது, 2 கொஞ்சம் தான் 1 கொஞ்சமா இது பண்ணுது, 2 சுத்தமாவே வேலை செய்யல அப்படின்னாங்க. சரி அப்படின்னு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, பண்ணும்போது ரொம்ப முடியாம போகுது. அதுதான் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. வாரத்துக்கு எத்தனை முறை டயாலிசிஸ் பண்ண சொல்லிருக்காங்க? 2 வாரத்துக்கு 2 முறை பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ மக்கள் நீங்க எல்லாம் உதவி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உயிரை வந்து நம்ம காப்பாத்திடலாம். அவருக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால 3 மாசம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடியே 3 மாசமா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்க சீக்கிரமா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறோம். நாங்க வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஜிபே நம்பர் எல்லாமே இந்த வீடியோலயே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவுவோம். வேற ஏதாவது